எத்தனை வாட்டி போய் சொல்றது? கடவுள்னு யாருமே இல்லைம்மா. சும்மா எதுவுமே கேட்காம சும்மா வரதா இருக்கன்னு உடம்பு தான் எனக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி வரதா இருந்து அந்த கடவுள் அப்படி ஒன்று தான் உனக்கு தூக்கி கொடுத்தான். ஒன்றுமே கிடையாது. உன் ஹெல்த் தான் ஸ்பாயில் ஆகுது. இனிமேல் இப்படி பண்ணிட்டு இருந்தா செம்ம டென்ஷன் ஆயிடும் பார்த்துக்கோ. நான் அப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் யாருமே கிடையாது. இல்லை இல்லை இல்லை, எனக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லை. இருக்கு, கடவுள் நம்பிக்கை இருந்துச்சு. உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும். உன்னை எப்போ நான் பார்த்தனோ அப்போ அந்த கடவுளே தோற்று போயிட்டாரு. நீ வேணா பாரு, நான் முடிவு பண்ணிட்டேன், உனக்கு ஒரு கோயில் கட்ட போகிறேன். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக கட்டுவேன். இந்த தாஜ்மஹால்லாம் இருக்குல்ல, அது தோற்று போகிற அளவுக்கு கட்டுவேன். உனக்கு ஒரு கோயிலை கட்டி உன் சிலையை வச்சு அதை நான் சுற்றி சுற்றி வர போகிறேன் பாரு. எது கோயில் சுற்றுறது? எதுக்கா? கோயிலை சுற்றுறது எவ்வளோ நல்லது தெரியுமா? அதுவும் வெள்ளிக்கிழமையானா விலகு போடணும் அம்மனுக்கு, சனிக்கிழமை பெருமாளுக்கு 11 தடவை கோயிலுக்கு போய் சுற்றி வரணும். சாமிக்கு எதுக்கு கணக்கு? பண்ண தடவை கூட சுற்று. இங்கே பாரு, இதெல்லாம் நீ பண்ண வச்சுக்க, உனக்கு கிடைக்கிறதெல்லாம் கிடைக்கும். கடவுள் உன் கைக்குள்ளேயே இருப்பார். அது மட்டும் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை லீவ் தான்னு ஃப்ரீயாக விட்டுறாத. அன்றைக்கி தான் பவர்ஃபுல்லு, செவ்வாய்க்கிழமைக்கு ஏற்ற நாள். இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா அதுக்காக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோ. கடவுள் நம்பாலு. சரி, ஓகே, இப்போ கோயில் கட்டியாச்சு, அபிஷேகம் பண்ணும்ல. சரி, உனக்கு எந்த டே ரொம்ப பிடிக்கும் சொல்லு. சண்டேவா? சண்டே தான் நம்ம அவுட்டிங் போகணும்ல, மண்டே வச்சுக்கலாம். இனிமே எங்கள் அம்மாட்ட சொல்லி மண்டே உனக்காக வந்து வரதா இருக்க சொல்கிறேன். உனக்காக நான் ஒரு சாமி பாட்டு ஒன்று எழுதிட்டு இருக்கேன். நாளைக்கு அது கம்போசிங் வேற போகிறேன். என்னம்மா சொல்ற? எனக்கு புத்தி கேட்டு போச்சுன்னு விளக்கப்பட போனியா? ஐயோ, உனக்கு அறிவு இருக்கா? எத்தனை சொன்ன கேட்க மாட்டியா? கடவுள்னு ஒருத்தன் கிடையாது. வேணாம், இப்போ உன்னை திட்டவும் முடியாது. அப்புறம் திருப்பி எனக்கு புத்தி கேட்டு போச்சுன்னு திருப்பி விளக்கப்பட போவ, திருப்பி உனக்கு உடம்பு சரியில்லாம ஆகும். ஏமா இப்படி பண்ற? உன்னை இப்படி டார்ச்சர் பண்ற அந்த கடவுள் மட்டும் என் கையில கிடைச்சான், அவனை அப்படியே தூக்கி போட்டு அப்படியே கீழே போட்டு சும்மா அவனை நசுக்கிடுவேன். நல்லா தெரிஞ்சுக்கோ, உனக்கு வேணா அம்மன் முக்கியமா இருக்கலாம், எனக்கு எங்க அம்மா தான் முக்கியம். என்ன எதுக்குல கொண்டா? நான் என்னல பண்ணேன்? அம்மா என்னை காப்பாத்த நீ ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த? சாரி, அவன் ஏன் அவங்க அம்மா கோயில் போனதுக்கு என்னை திட்டுறான்னு எனக்கு தெரியல. சாரி. எது சாரியா? இல்ல அப்ப அவ்வளவுதானா? இல்ல என்ன சிரிக்கா? சொல்லு. பாத்தியா, இதுக்கு தான் நான் அப்பப்போ சொல்றதெல்லாம் கேட்கணுன்றது. இப்ப பாரு, கடவுள் நீ கேட்டதெல்லாம் கொடுத்துட்டாரா? அப்ப நான் கேட்குறேன், ஒரு 500 ரூபாய் ஜிபேல அனுப்பிவிடு. எதுக்கா? அனுப்ப மாட்டியா? இப்போ மட்டும் நீ அனுப்பலன்னு வச்சுக்க, கடவுள்கிட்ட சொல்லி கொடுத்ததெல்லாம் வாபஸ் வாங்க சொல்லுவேன். போய் சொல்றேனா? எது புரியலாமா? மொத்தத்தையுமா? யார்கிட்ட பேசுறேன்னா? கடவுள்கிட்ட தான் பேசினுக்கிறேன். இப்போ மட்டும் நீ அனுப்பல, இரு அனுப்பிடுவான், நம்ம பையன்தான். என்னப்பா அனுப்பிடுறியா? 501 ரூபாயா போடு. 1 ரூபாய் கடவுளுக்கு காணி கொடுக்கணும். கடவுள் நம்ம பையன் தான், சொன்னா கேட்பாரு. போட்டான், இருங்க, அவசரப்படாதீங்க. 15 வயசு பையனுக்கு ஹார்ட் அட்டாக்கா? ச்சே, இந்த கடவுளுக்கு மனசாட்சியே இல்லை. அந்த சின்ன பையனை காப்பாத்திருக்கலாம்ல, ஏன் காப்பாத்தல? ஏன்னா கடவுளே இல்லை. இதை சொன்னா நம்ம பைத்தியக்காரன்னு வாங்க. பிளட்டி கடவுள்ஸ். அப்பா அப்பா அப்பா. டேய் செந்திலே, என்னடாச்சு? நெஞ்சு வலிக்கு. நெஞ்சு வலிக்குதா? ஐயோ, இரா வரேன். என்னாச்சு? நெஞ்சு வலியா? ஆம்புலன்ஸ். ஒரே நிமிஷம். ஆம்புலன்ஸ்.
கடவுளே, என் புள்ள நெஞ்சுள்ள துடிக்கிறான். நீ தான் சாமி காப்பாற்றணும். நல்லா ஆத்தர்றா. அப்பாடா, இனிமே அந்த கடவுள் எல்லாத்தையும் பார்த்து பாடுறா. நானா? ஏதாவது பண்ணியா? முடியல. ஏய், அதான் முதல்ல பண்ணிட்டுனாடா, காப்பாத்திடுவாரு. என்னை டாக்டர்னே முடிவு பண்ணிட்டாங்களா? பேபி கொஞ்சம் எங்கள் வீடு வரைக்கும் வாயேன். எங்கள் அண்ணனுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. ஐயோ, ஆம்புலன்ஸ் கூப்பிட தான் இப்போ டைம் இல்லை. நீ வந்தால் மட்டும்தான் அவரை காப்பாற்ற முடியும். எனக்கு நீ தானே கடவுள், நீ நினச்சா மட்டும்தான் அவரை காப்பாற்ற முடியும். ஐயோ ப்ளீஸ், கொஞ்சம் எனக்காக இறங்கி வாயேன். ஐயோ, ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? இறங்கி வா, எனக்காக இறங்கி வா, இறங்கி வா. ஹலோ, யமதர்மராஜா, நான் ஒருத்தனோட டீட்டெயில்ஸ் அனுப்பி வைக்கிறேன். அவனை முடிஞ்சா எனக்கு நைட்டுக்குள்ளே தூக்கிடுங்க. ஆமாம். அண்டியா எங்க இருக்க? தூரம். இல்லை இப்பவே தூக்கிடுங்க. ஏன்னா அவனால் இங்கே ஒரு உயிர் போகுது. அதை நம்ம காப்பாற்றியே ஆகணும். ஓகே, வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறேன். யாரா நீங்களாம்? கடவுளே, என்னை காப்பாத்து, நான் வாழணும். என்னை காப்பாத்து. நான் இல்லை என்று கூறிய வாயில் என்னை காப்பாற்ற கடவுளே என்று கூறுகிறான். இருந்தாலும் நான் வருவேன். கேஸா? தெரியாம கடவுள் வர கூப்பிட்டேன். எப்படி நீ வந்திருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். இவங்க யாருக்கும் கடவுள்னா என்னன்னு தெரியல. நான் நேரடியாக வந்து புரிய வைக்கிறேன். ஏய், யாரா நீ? எப்படி உள்ள வந்த? பட்டப்பகல்ல வீடு புகுந்து தேட வர்றீங்களா? மம்மனை உன்னை சும்மா விட மாட்டேன்டா. நான் திருட. என்னையும் படிக்கிற பருவி திருட வந்தா அடிக்காம கொஞ்சம் வாங்களா? நான் திருடன்ல, நான் கடவுள். ஏண்டா, பார்க்க தாடி மீசியமா பொறுக்கி மாதிரி இருந்துட்டு நீ கடவுளா? அதுக்கு சேவ் பண்ணிட்டான். எப்பா அங்க என்ன பண்ற? இங்க வீட்டுக்குள்ள ஒருத்தர் திருட்டு போய் வந்திருக்கான். உனக்கு என்ன சமையல் வேண்டி இருக்கு? இங்க வாப்பா. தந்தி, யாரா நீ? எனது பேச்சை கேளுங்கள். நான் திருடனல்ல, நான் கடவுள். எது கடவுளா? டேய், நான் கடவுள்கிட்டே பேசுறேன். நானு என்கிட்டே பேசுற பத்தியா? அதுவும் கடவுள் எப்படி தெரியுமா இருப்பாரு? தலையில் நல்லா பெருசா கிரீடம் போட்டுக்கினேன், ஆம்ஸ்ல காப்பு போட்டுன்னு இருப்பாரு. அதெல்லாம் போடுவதுக்கு நான் நகை கடையா வச்சிருக்கேன். நம்புங்கள், நான் கடவுள். இப்போ என்னப்பா வீட்டை வெட்டியா பேசிக்கிட்டு இருக்க? வெட்டிடுவோம். என்னடா இவன் இப்படி மிஸ் ஆகுறான்? இவன் கடவுள் இல்லடா, சாத்தான். அப்பா என்னப்பா அடிக்காம நின்னுட்டு இருக்க? அவன் தடுத்து அடிக்கிற மாதிரி இருக்குடா. இருந்தாலும் நம்புங்க, நான் கடவுள். கடவுள்னா கையில மருதாணி இருக்கும், உனக்கு இல்ல? நாக்கெல்லாம் சிவப்பா இருக்கும். நான் வெத்தலைய போட்டிருக்கேன். கடவுள்னா சூழலை வச்சிருப்பாரு. அவர் பூல உட்காந்துருப்பாரு. கடவுள்னா பின்னாடி 10 கை இருக்கும், 5 தலை இருக்கும். நல்லா புரியுது. அம்மன் படம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. இங்க பாரு, நான் கடவுள். தேவையில்லாம பேசிட்டு இருக்கேன்பா. இவனை அடி. நல்ல வேலை, கடவுள் புண்ணியத்துல திறன் எப்படி ஓட விட்டோம் பாத்தியா? யோ, கடவுளே இல்ல நின்னுட்டு இருக்க, கடவுள் புண்ணியம் எங்க நின்னுட்டு இருக்கு? போயா. டேய், கடவுளால் தாண்டா அவன் தப்பிச்சான். ஏய், நான் கடவுள், என்கிட்ட வச்சுக்காதீங்க. பயப்படாத, நானும் கடவுள் தான்.
கடவுள் எப்படி? நேற்று தான் அன்பே சிவம் படம் பார்த்தேன். பேபி, இங்கே ஒருத்தன் உன் பேர் சொல்லி சுற்றிட்டு இருக்கான். என்னன்னா கடவுள்ன்ட்டு. காதல் இருக்கும் பயத்தினில்தான் கடவுள் பூமிக்கு வருவதில்லை. நீதியவன் பூமி வந்தால் நாடியும்